ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பஸ் மேக்கிங்கோட வீடியோ தான் பார்ட் 1. நான் ஏன் இதை பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்கிங் வீடியோ ரொம்ப லென்த்து, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தா ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால தான் பார்ட் 1 பார்ட் 2. அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் மேனுஃபேக்சர் ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் சேசிஸ் இருக்கும், அதுக்கு மேலே தான் பஸ் பாடி பில்ட் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறது பஸ் சேசிஸ் மேக்கிங், அண்ட் செகண்ட் பார்ட்டில் பஸ் பாடி பில்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசலை, டப்புன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தேவையான மெட்டீரியல்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பால் பியரிங். ஏதாச்சும் பைக் மெக்கானிக் ஷாப்பில் கேட்டால் ஃப்ரீயாகவே தருவாங்க, டயர் செய்கிறதுக்காக தேவை நமக்கு. அண்ட் இந்த டெம்ப்ளேட் நம்மளுக்கு உதவும், பிகாஸ் அந்த பஸ்ஸோடைய அவுட்லைன் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க, அதுலேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டயரோட மெஷர்மெண்ட்டும் நான் இதில் எடுத்துக்கிறேன். அண்ட் அதை காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடணும். அண்ட் அது அப்படியே வந்து அந்த ஷேப்லேயே கட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு 4 தேவை. ஸோ கரெக்டாக 4 ரெடி பண்ணிக்கணும். அண்டு அந்த பால் பியரிங் எடுத்து மிடில் வைக்கணும், பிகாஸ் நம்ம மிடில் வந்து பால் பியரிங்கை வச்சு அதை சுற்றி தான் இந்த கார்ட்போர்டை வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து சிசர் வச்சு மிடில் வந்து ஹோல் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரியே வந்து மற்ற நாலுத்தையும் கட் பண்ணிக்கணும். நாலுமே இப்போ ரெடி. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து இந்த பால் பியரிங்கை நடுவில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த நாலுத்தையும் தனித்தனியாக அப்படியே ஒட்டணும். ஒரு நார்மலான ஃபெவிகால் வச்சு நாலுத்தையும் சேர்த்து ஒட்டிடலாம் ஒன்றா. ஒன்ஸ் அதை டைட்டாக ஒட்டினதுக்கப்புறம் சைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் போடுங்க, ஸோ தட் இன்னும் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இந்த டயர் தான் பார்த்திங்கன்னா மொத்த பஸ்ஸோட வெயிட்டையும் வந்து பேர் பண்ணணும், அதனால் ஸ்டிஃபாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்மூத் பண்ணிக்கோங்க இன்சைடு அவுட் சைடு எல்லாமே, அப்போ தான் வந்து பால் பேரிங் வந்து ஸ்மூத்தாக வந்து உள்ளே போகும். ஸோ ஒன்ஸ் இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயரோடைய மார்க்கிங்ஸ். டயரோடைய எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்மூத்தாக இருக்காது, ஏதாச்சும் ஒரு மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மார்க்கிங்ஸ்க்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சில கார்ட்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நான் காட்டுற மாதிரி அந்த எலிவேஷன்ஸ் இருக்கும் உள்ளே. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டயர் மார்க்ஸ்லாம் பண்ண போகிறோம். பொறுமையாக வெளியில் இருக்கிற அந்த அவுட்டர் கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து எடுத்துடணும். நம்மளுக்கு வந்து மிடில் இருக்கிற அந்த லேயர் மட்டும்தான் தேவை. கரெக்டாக டயர் லென்த்துக்கு வந்து அதை மெஷர் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அவுட்டர் இதை எடுத்துகிட்டா இப்படி தான் இருக்கும். அண்ட் அதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி டயரை சுற்றி ஒட்டிடணும்.
அது இன்னும் ஃபேமாக வந்து ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த பார்டர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஃபெவிகால் போட போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி வந்து இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். இது காயட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் வச்சு அந்த பார்டர்ஸ்லாம் வந்து ஸ்மூத் பண்ணணும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பால் பேரிங் வந்து நடுவில் ஃபிட் ஆக போகுது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் தான். அதுதான் ரியல் லுக் கொடுக்க போகுது. ஸோ நார்மல் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் சின்ன ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கிக்கோங்க. அதை டர்பன்டைனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு திக்கான மிக்ஸ் தேவையில்லை, ஒரு தின்னான மிக்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரஷ்ஷை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி ஆல் ஓவர் வந்து பெயிண்டிங் பண்ணிடுங்க. மிடில் மட்டும் அந்த சில்வர் கலர் அப்படியே விட்ருங்க. பிகாஸ் அது வந்து டயர் ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியா மாதிரி இருக்கட்டும். மற்ற எல்லா பிளேசஸ்லையும் பிளாக்கில் வந்து கவர் பண்ணிடுங்க. தேவையில்லாத இடத்துல இருக்கிற பெயிண்டெல்லாம் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு கரெக்டான ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு ரியல் டயர் லுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ், சேசிஸோட பேஸை நம்ம வந்து இது வந்து வுட்டில் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ப்ளைவுட் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பால் பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைடில் வந்து எப்படி நம்ம பால் பேரிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சு வந்து பாலிஷ் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்மூத் பண்ணிகிட்டே வரும்போது அது கரெக்டாக அந்த பால் பேரிங் ஃபிக்ஸ் ஆகிற ரேஞ்சுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு இரும்பு கம்பின்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு கம்பியில் வந்து தட்டினீங்கன்னா போதும், அது உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும் டைட்டாக. நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் நாலா பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து இதில் வந்து இன்னொரு ஒரு சினாரியோ, இதில் இல்லை, இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சைடில் ஒரு பிரச்சனை வரும். எப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா டயரும் ரெடி. அண்ட் நான் அந்த மாதிரி லூஸ் டயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வச்சு சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்போர்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இந்த டயர் வந்து டைட்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ எல்லா டயரும் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பேக்கில் எப்போவுமே 2 டயர் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பார்க்கும்போது வந்து 2 டயர் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு விசிபிலிட்டியை கொடுக்கும் அது. ஸோ
நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகுது இந்த கார்ட்போர்டு வச்சனால. அண்டு 4 டயரும் கரெக்டாக வந்து தரையில் ப்ளேஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு தூக்கி இருக்குது கொஞ்சம், ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன லைட் வுட் அப்படிங்கிறதுனால நீங்கள் கையிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி 4மே கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்லேருந்து ஒரு எலிவேஷன் கொடுக்க போகிறோம். பிகாஸ் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கேபின் வரப்போகுது. ஸோ அந்த கேபின் மேலே நம்ம டிரைவர் கண்ட்ரோல், ஸ்டீரிங், கியர் பாக்ஸ், இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எலிவேஷன் தேவை. ஸோ அதுக்காக வந்து கார்ட்போர்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்டு நிறைய வெயிட்டை தாங்க போகுது அப்படிங்கிறதுனால இன்னொரு சப்போர்ட்டுக்காக கீழேயும் இன்னொரு கார்ட்போர்டு அதே ஷேப்பில் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ரெடியானதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு 2 எக்ஸ்ட்ரா கார்ட்போர்டு கொடுத்துருக்கேன். எதுக்காகனா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மார்க்கிங்காக, அதுதான் வந்து ஹோல்டு பண்ண போகுது. நம்ம இன்ஜினையும் ஸ்டீரிங்கும் அதான் ஹோல்ட் பண்ண போகுது. அண்ட் பேக்கில் கொடுத்துருக்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கேபினோட எண்டு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பேப்பர் எல்லாமே வந்து கார்ட்போர்டில் செஞ்சது தான். கியர் பாக்ஸு, இன்ஜின்னு எல்லாமே கார்ட்போர்டில் செஞ்சுருக்கேன். இது வந்து டேங்க்கு, டீசல் டேங்க். அண்ட் ஸ்பீடோமீட்டர் பாக்ஸு இன்னும் ஸ்பீடோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணலை. அண்ட் இது வந்து சேர், டிரைவரோட சீட்டு, அதுக்கான எலிவேஷன் அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல். இது எல்லாமே முழுக்க முழுக்க கார்ட்போர்டில் செஞ்சது தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் கார்ட்போர்டில் செஞ்சது தான். ஸோ இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். நம்ம டயருக்கு யூஸ் பண்ண அந்த பிளாக் கலரே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ இப்போ டீசல் டேங்க்கு பெயிண்ட் பண்ண மாதிரியே மற்ற எல்லா பார்ட்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ பேஸுக்கும் வந்து நம்ம வந்து பிளாக் பெயிண்ட்டே கொடுத்துட்றோம். ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அதுக்கும் பெயிண்டிங் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி. இன்ஜின், அதுக்கப்புறம் இந்த டிரைவர் சீட்டை தவிர மற்ற எல்லாமே வந்து நான் பிளாக்கில் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுதான் வந்து நான் சொன்ன ஸ்பீடோமீட்டர். பேப்பர் வச்சு சின்ன சின்னதாக ஒட்டியிருக்கேன். பார்க்க ஒரு ரியல் ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து ஃபெவிகால் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஒட்ட போகிறோம். ஜஸ்ட் எல்லாமே வந்து அசம்பிளிங் வேலை தான். இந்த ஒவ்வொரு பாட்டுமே நான் வந்து தனித்தனியாக காட்டல, எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத. எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், கார்ட்போர்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் பார்த்தாலே அது தெரிஞ்சிருக்கும் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத. ஜஸ்ட் அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணால் மட்டும் போதும். கியர் பாக்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு. ஜஸ்ட் அந்த ஷேப்பில் வந்து கார்ட்போர்ட்ஸை கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டியிருக்கேன். நான் வந்து பேசிக்காக ஒரு சேசிஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட சேசிஸ் பண்ணலாம். பட் இதுக்கு மேலே நம்ம பாடி வந்து அதிகமாக பாடியில் அதிக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட போகிறனால சேசிஸில் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலை. பேசிக்காக ஒரு சேசிஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த சேசிஸ் வந்து ஒரு பேஸ். இதுக்கு மேலே நீங்கள் பஸ் பில்ட் பண்ணலாம், இல்லை லாரி கூட நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். இந்த சேசிஸ்க்கு மேலே எல்லாத்துக்குமே இந்த சேசிஸ் வந்து ஏற்றதாக கரெக்டாக இருக்கும்.
ஃபைனலாக நம்ம ஸ்பீடோமீட்டர் வந்து போய் ஃபிக்ஸ் ஆக போகுது. அண்ட் எஸ், இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் ரெடி. ஸோ ஒரு சூப்பரான சேசிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கைஸ், வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் செஞ்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் இருக்க போகிற பஸ் பாடி பில்டிங், அது வந்து இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் வந்து பக்காவாக கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி தான். அண்ட் அந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் வந்து போட்டு இதை செஞ்சுருக்கேன். இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக வந்து ஒரு பஸ் சேசிஸ் பண்ணலாம். பஸ் சேசிஸ் மட்டும் இல்லை, ஒரு சேசிஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் பஸ் பில்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பஸ்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி லாரிஸ் கூட பில்ட் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவோடைய அப்டேட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாய்.